வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சொதப்பிய தமிழக அரசு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தது எப்படி, இந்த வாதம்தான் காரணம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் ஊத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிற்கு 35 கோடி லஞ்சம் கொடுக்க முயன்றதாக சொல்லப்படும் வழக்கில் திமுகவின் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் ஆர்வி அசோக்குமார் ஆகிய இருவருக்குமே சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையில் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த முன்ஜாமீனுக்கு பின் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி வைத்த வாதங்கள் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த வழக்கின் இறுதியில் விசாரணையின் போது மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள மிக வலுவான வாதங்களையும் ஏற்று நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ நீதிமன்றத்தில் காவல்துறையின் குற்றச்சாட்டுகளை தவிடு பொடியாக்கும் முக்கிய வாதங்களாக முன்வைத்திருக்கிறாங்க. அவர் புகார் தரும் கூறும் தொலைபேசி அழைப்பு ஜூன் 26ஆம் தேதி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு 2 நாட்களுக்கு பிறகு ஜூன் 29ஆம் தேதி காவல்துறை புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நாட்களில் தாமதமாகி முறையான காரணங்கள் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தொலைபேசி உரையாடலின் ஆடியோ பதிவு அரசிடமோ அல்லது புகார்தாரிடமோ இல்லை. வேறு மொபைல் அழைப்பு விவரங்கள் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக குற்றம் சாட்ட முடியாது. அதில் என்ன பேசப்பட்டது என்பது சொல்லவே முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் கூட இடம்பெறல. அரசு தரப்புக்கு இருக்கும் ஒரே ஒரு புள்ளி, முக்கிய குற்றவாளி இருந்த அதே நாளில் செந்தில் பாலாஜியும் ஈரோட்டில் இருந்தார் என்பது மட்டும்தான். வரவிருக்கும் கரூர் இடைத்தேர்தலில் அவர் தனது கடமைகளை செய்வதை தடுக்கும் நோக்கில் அரசியல் பழிவாங்கவோ இந்த வழக்கில் அவரை சேர்க்க மாநில அரசு துடிக்கிறதோ என்று தமிழ் வார இதழ்கள் செய்தியில் வெளியிட்டிருக்கிறாங்க. அசோக்குமார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. குமரேசன் செந்தில் பாலாஜியின் சகோதரர் என்று ஒரே காரணத்திற்காக அசோக்குமார் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் இந்த வழக்கை திட்டமிட்டு பெரிதாகி 59 எம்எல்ஏக்களை மட்டுமே வைத்துள்ள திமுக ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி கொடுத்து ஆட்சியை கவிழ்க்க முயன்றது தர்க்க ரீதியாக சாத்தியமற்றது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி எஃப்ஐஆரின் படி செந்தில் பாலாஜி இதில் இந்த பங்கும் இருப்பதாக தெரியவில்லையா? அரசு தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜான் சத்யன் மனுதாரர்களை முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடுமையாக எதிர்த்தாங்க. அவர் தனது வாதத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சென்னையில் உள்ள சொகுசு ஹோட்டலில் அறைகளில் புக் செய்து தங்கி சதித்திட்டத்தை தீட்டிருக்கிறாங்க. அதற்கு சிசிடிவி ஆதாரங்கள் சில அளிக்கப்பட்டன. அவற்றை மீட்கும் பணி நடந்துள்ளது. அவர்களுடைய மொபைல் டவர் லொக்கேஷன் அதை உறுதி செய்தன. இது புதிய அரசை அமைப்பதற்காக முயற்சி அல்ல, மாறாக தற்போது டிவிகே அரசை முற்றிலும் கலைப்பதற்கான மிக சதி திட்டம் என்றாங்க. இது வெறும் எம்எல்ஏவுடன் என்ற விஷயம் கிடையாது. தாவேக கட்சியை சேர்ந்த சுமார் 10 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேச கும்பல் திட்டமிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 35 கோடி இடைத்தரகும் கமிஷனுக்கும் 5 கோடியாக பேசப்பட்டுள்ளது. இந்த ஒட்டுமொத்த சதித்திட்டத்துக்கும் பின்னணியில் கோடிக்கணக்கான ரூபாய் ஹவாலா பணம் பயன்படுத்தப்பட்டது. வழக்கின் குற்றவாளி ஏற்கனவே சிங்கப்பூரில் தப்பிவிட்டான். விசாரணை பெங்களூரு வரை நீண்ட மிக ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டிருந்தாங்க. இருதரப்பு வாதங்களையும் விவரித்த கோர்ட் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜி நேரடியாக தொடர்பு குறித்த போது ஆரம்ப ஆதாரங்கள் இல்லாததை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர் சகோதரர் ஆர்வி ஆகிய இருவருக்கும் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.